ஆசான் அகத்தீசரின் சாநித்தியம் நிறைந்த பூமியாகப்பட்ட பொதிகை. அந்த பொதிகை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த குற்றாலத்தோட அடிவாரத்தில் இருக்கிறது தான் காசி மேஜர் புரம். அந்த காசி மேஜர் புரத்தில் இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருப்பது தான் ஸ்ரீ செண்பக சாது சுவாமிகளுடைய ஜீவசமாதி. இந்த செண்பக சாது அப்படிங்கிற சுவாமிகளுடைய தாய் தந்தையர் சுப்பிரமணியம் பிள்ளை, சடைச்சி அம்மாள், இவர் ரெண்டு பேரும் ஒரு முறை குற்றாலம் கோவிலுக்கு போயிருக்கிறார்கள். கோவிலுக்கு போனபோது அங்கே ஒரு குரத்தியும் அந்த குரத்தியுடன் கணவனும் இந்த அம்மாவையும் அவருடைய கணவரையும் பார்த்து ஆசீர்வாதம் செய்து, உனக்கு ஒரு ஞானி மகனாக பிறக்கப் போகிறான் அப்படின்னு ஆசீர்வதித்தார்கள். அதுபோலவே 1903ஆம் ஆண்டு சுவாமியுடைய ஜனனம் நடக்கிறது. அம்பிகையின் அருளால் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுக்காக செண்பகாதேவியின் பெயரை வைக்க வேண்டும்னு சொல்லி செண்பகம் அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுறது. அது பிற்காலத்தில் இந்த மகான் செண்பக சாதுவாக மாறினார். பள்ளி பருவத்தில் இவருக்கு எந்த படிப்பு மீது நாட்டம் இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு இவருக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் மூலமாக இவருக்கு 4 குழந்தைகள் பிறந்து திருமணம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. செண்பகாதேவி கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவார். இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு ஒரு விரக்தி வந்து சம்சாரத்தை உதறிவிட்டு அந்த சந்நியாசத்தை வாங்கிட்டு காசி வரைக்கும் போய் க்ஷேத்ராடனமெல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் வரார். திரும்ப வந்தோடனே இந்த காசி மேஜர் புரத்தில் ஒரு சின்ன குடில் மாதிரி அமைச்சு அங்கேயே தவம் செய்து கொண்டு வரார். எப்படி தவம் செய்வார்னா, ஒரு குழி அமைச்சு அந்த குழிக்குள்ளே போயிடுவாராம். அது ஒரு நிஷ்டை அறையாகவே இவர் பயன்படுத்தி கொண்டு வருவார். வெளியில் வரும் பொழுது அந்த குழியை மேலே மூட சொல்லிடுவார்கள். அப்புறமா இவர் வெளியில் வரும்போது பல அற்புதங்கள் எல்லாம் நடக்குமாம். எல்லா பௌர்ணமிக்கும் தவறாமல் செண்பகாதேவியை தரிசிக்க சென்று விடுவார். இந்த மகான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சரியாக 8 ஆண்டுகள் வாழ்வேன், அதாவது 64 ஆண்டுகள் தான் வாழ்வேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி, அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் 2 தடவை என்ன பண்ணுவாராம், மௌன விரதம் இருப்பாராம். மௌன விரதம் இருக்கிறது பொழுது என்னென்னா, ஒரு வேளை மட்டுமே சாப்பாடு உட்கொள்வாராம். எல்லாருக்கும் அன்னதானம் 3 வேளையும் போடுவாராம். அவருடைய மகன் அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த பூர்வாசிரம மகன் அவர் சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவரை அழைத்து அந்த பஞ்சாங்கம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சொல்லி ஒரு ஸ்லேட் எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் என்ன எழுதுகிறார் அப்படின்னால், 1967ஆம் ஆண்டு ஐப்பசி பூரம் அப்படிங்கிறத எழுதிடுறார். இந்த நாள் இந்த திதி அப்படிங்கிறத சொல்லிடுறார். அதுக்கப்புறமா அவர் அந்த மகன்கிட்ட கொஞ்சம் பால் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா இவர் பால் வாங்கிட்டு வரார். இந்த பாலை குடித்து கொஞ்சம் நேரத்திலேயே அவர் எந்த நாள் சொன்னாரோ அந்த நாள் அன்னைக்கு அவர் அப்படியே உட்கார்ந்துடுறார் நிஷ்டையில். அந்த நிஷ்டை அப்படியே கலையவே இல்லை. ஜீவசமாதியில் இந்த மகான் உறைந்து விடுறார். அதற்கு பிறகு இந்த மகானுக்கு இங்கே ஜீவசமாதி வைக்கப்பட்டு இன்றைக்கும் அவர் எப்போவுமே செண்பகாதேவியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவர் மகன்கிட்ட சொன்ன காரணத்தினால செண்பகாதேவியோட பிரதிஷ்டை இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே பல அற்புதமான விக்கிரகங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. தெய்வீக ஆற்றலை பரிபூர்ணமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த காசி மேஜர் புரத்தில் இப்படி ஒரு அற்புதமான மகான் இருக்கார். இவர்கிட்ட வேண்டின்றால் திருமணத்தடை எல்லாம் நீங்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வேலையில்லாதவர்கள் வேலை கிடைக்கிறது, அவர் வேணுங்கிறது எல்லாமே குரு அருளால் பரிபூர்ணமாக எல்லா நன்மைகளும் நடக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த குற்றாலத்திலேருந்து இந்த செண்பகாதேவி போகிற வழியில் இந்த அற்புதமான காசி மேஜர் புரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, செங்கோட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாமே பல சித்தர்கள் நம்ம தரிசித்துட்டு வரோம். இந்த மகான்கள் எல்லாரையும் தரிசித்து ஆசான் அகத்தீசர் அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அன்னை செண்பகாதேவியின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.